இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கமல், சத்தம் எதுவும் கேட்கலையா? இல்லையே. அப்புறம் எதுக்கு நீ தனியா உட்காந்துட்டு இருக்க? நானே ஃபீலிங்ஸ்ல மூட் அவுட் ஆகி உட்காந்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? அதுக்குள்ள யார் உன்னை மூட் அவுட் பண்ணாங்க? அம்மா தான். அம்மா என்ன பண்ணாங்க? நீங்களே நியாயமான்னு சொல்லுங்க. லாஸ்ட் எக்ஸாம்ல நான் கொஞ்சம் கம்மியா மார்க் வாங்கினேன். அப்போ அம்மா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல 80% மேல வாங்கினா எங்க ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னாங்க. சரி, நீங்க 80% மார்க் வாங்கிட்டீங்களா? ஆமா, ஆனா அம்மா இப்போ அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரியே மார்க் வாங்கிட்டேன். டூருக்கு அனுப்புங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் நாளைக்கு போய் ஸ்கூல்ல என்ன சொல்றதுனே தெரியல. அம்மாக்கு தான் இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. என்ன, தமிழ் பாப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போகணும், அவ்வளவுதானே? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா ரொம்ப கஷ்டம் அது. அம்மா ஒரு தடவை முடிவு பண்ணா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, அம்மாவே பெர்மிஷன் கொடுத்துட்டா? என்ன சொல்றீங்க? அம்மா கிட்ட பர்மிஷனா கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? கொடுத்துட்டா தமிழ் பாப்பா ஹாப்பி தானே? அம்மா சரின்னு சொல்வாங்களா? இந்த ஆதி இருக்க பயமேன், உன்னை அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. காலையிலேயே 3 பேர் உட்கார்ந்துகிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களதான் கேக்குறேன், நான் கேக்குறது காதுல விழலையா? காலையிலேயே சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. பாரதி வாங்க, பாட்டி தான் காசு விளையாடலான்னு கூப்பிட்டாங்க. நான் கூட காலையிலேயே யோசிச்சேன், சரி விளையாடலான்னு சும்மா ஸ்டார்ட் பண்ணோம். பட் பாட்டி வேற லெவலுக்கு போயிட்டாங்க. பாட்டி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? யாராவது காலையிலேயே நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடுவாங்களா? காலங்காத்தால விளையாட கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? என்ன பாரதி, பாட்டிய பாருங்க, எனக்கே டஃப் கொடுக்குறாங்க. நீங்க சொல்றத நான் நம்பணும்னா நீங்க இப்பவே சீட்டு விளையாடணும். பாரதி, இது நமக்கு கௌரவ பிரச்சனை. பேசாம வந்து உட்காரு. உனக்கு விளையாட தெரியுமா இல்லையான்னு அவங்களே பாத்துக்கிட்டோம். இவளுக்கு விளையாட தெரியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. பாட்டி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அப்படித்தாண்டி பேசுவேன். நீ விளையாடு, நான் நம்புறேன். சரி சரி சரி, எனக்கு நிஜமாவே சீட்டு விளையாட தெரியாது. நீங்க இந்த கார்ட்ஸை வச்சு அழகா ஒரு சூப்பரான வீடு கட்டணும். சேலையில வீடு கட்டத கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடி புதுசா? வீடு தானே கட்டணும். ஓகே, சேலஞ்சுக்கு நான் ரெடி. சரி, அப்ப பெட் என்ன பாரதி? நான் என்ன கேட்டாலும் நீங்க அதை செய்யணும். ஓகே கூல், நான் ரெடி. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எது கேட்டாலும் நான் செய்யறேன். எது வேணாலும் கேட்கலாமா? அதானே பெட்டு, கேளுங்க. என்ன பெருசா கேட்டுற போறீங்க, பாத்துக்கலாம். சூப்பர் பாரதி, ஜஸ்ட் மிஸ் பாரதி. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். பாரதி, என்ன வேணாலும் கேளுங்க. I'm waiting.
சேலஞ்ச் இன்னும் முடியலையே. வாட்? சேலஞ்ச் முடியலையா? இல்ல, என்ன சொல்றீங்க? அதான் வின் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அது நீங்க எனக்கு வச்ச சேலஞ்ச். பதிலுக்கு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கறேன். அதுல நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. இப்படி கையில எடுத்துக்கோங்க. ம்? இத இப்படிதான் விளையாடணும். நீங்க ஜெயிச்சுட்டா நீங்க கேக்குறத நான் கொடுக்கறேன். ரெடியா? இது என்ன பிரமாதம் பாரதி? ஆக்சுவலா சின்ன வயசுல எங்க வீட்ல வேலை செய்யறவங்க இது நிறைய விளையாடுவாங்க. நானும் விளையாடுவேன். கொடுங்க செஞ்சு காட்டுறேன். கொடுங்க. ஏ, தோத்துட்டீங்க. ஐயோ. போச்சா ஆதி, போச்சு. நீங்க சரியா ஆடினதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க தோத்துட்டீங்களே. பாரதி, இப்ப நான் தோத்தாதான் தமிழ் டூருக்கே போக முடியும். என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? சாரி பாட்டி, சாரி. விடுங்க பாட்டி, விளையாட்டுல இதெல்லாம் சகஜம்தான். சரி பாரதி, சரி என்ன வேணும்னு கேளுங்க. ஏய், நீதான் வேணும்னு பட்டுன்னு கேட்டுடி. என்ன பாரதி? பாட்டி என்ன சொன்னாங்க? ஐயோ, என்ன பாரதி? இது கொஞ்சம் கூட சரியில்லை ஆதி. நீங்க என்ன சீட் பண்ற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே விளையாட கூப்பிட்டீங்க. நான் தெரியாதுன்னு சொன்னதுக்கு சரி கார்ட்ஸ்ல வீடு கட்டுங்கன்னு சேலஞ்ச் சொன்னீங்க. ஜெயிச்சா என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. நானும் ஜெயிச்சிட்டேன். அப்ப கூட உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் கொடுத்து நான் ஒரு கேம் வச்சேன். அதுல நீங்க தோத்துட்டீங்க. அப்போ நான் கேட்டதை நீங்க செய்யணும்ல. முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஏன் டைம் தானே வேஸ்ட். இத நான் சும்மா விட மாட்டேன் ஆதி. சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம இருக்கிறது சரிதான். ஆனா நாமளே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும். அது உண்மைதான் ஆதி. எனக்கு இப்ப புரியுது. சரி, இந்த விஷயத்த நான் ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக தானே நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க. இதுல பிளான் பண்றதுக்கு என்ன இருக்கு பாரதி? உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு தோணுச்சு. அது தமிழோட ஆசை. உங்களுக்கு புரிய வச்சுட்டா எதிர்பார்ப்பு பொய்யாயிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஆசை. அதுக்காகத்தான் பண்ணோம். பாரதி, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தமிழ், போய் அந்த பெர்மிஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வா.